என்ன சமையல் செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஊளி மீன் பிரட்டல் பண்ண போகிறோம். அதாவது ஊளி மீன் பிரட்டல்ங்கிறது ஒரு புது டிஷ் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது எப்படின்னா, நம்ம மீனை இதுவரையும் வறுத்து பார்த்துருப்பீங்க, இல்லை குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வறுத்து குழம்பு வைக்க போகிறோம். எப்படி பிரட்டுறோங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த மீன் வந்து ஆயிடுறது ரொம்ப ஈஸி. ஒரு மீன் எடுத்துக்கோங்க, எடுத்து மேலே இருக்க இந்த செதிலெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த நம்ம சங்கப்பாண்டி வெட்டுறது பாருங்க, இந்த மாதிரி செதிலெல்லாம் வெட்டிட்டு வால் வெட்டிட்டு இந்த இடத்துல வந்து குழந்து நம்ம உள்ளே இருக்க குடல் எடுத்து தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் முழுசாக பொரித்து அருமையாக சாப்பிடும். 1.5 கிலோ மீனுக்கு 1/2 கிலோ வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எப்படி சேர்க்குறோமோ அதான் டேஸ்ட்டே. இஞ்சியை தொலியை நல்லா சீவி எடுத்துடணும். இஞ்சி தொலி வந்து செமிக்காது, அதனால தான் இஞ்சி தொலியை எடுக்க சொல்லிடுறாங்க. இஞ்சியை நல்ல மருந்து. இஞ்சி முன்ன பழமொழிலாம் சொல்லுவாங்க, சூரியனை மிஞ்சின கடவுளும் இல்லை, சுக்கம் மிஞ்சின மருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் இஞ்சி அருமையான மருந்து. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ மீனை நம்ம நல்லா உப்பு போட்டு உரசி கழுவ போகிறோம். மஞ்சள் பொடியை போட்டு கழுவிட்டோம்னா மீன் நல்லா சுத்தமாகிடும், அந்த கவுள் வாடையெல்லாம் உங்களுக்கு போயிடும். இஞ்சி பூண்டை விழுத எடுக்க போகிறோம். இருபத்தஞ்சு கிராம் மிளகை எடுத்து நல்லா இடித்து பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஊளி மீன் வறுவலுக்கு நம்ம மீன் எடுத்து ஃபஸ்ட்டு தேவையான மசாலாக்கள் எடுத்து உள்ளே போட போகிறோம். இப்போ 25 கிராம் மிளகா பொடி போட போகிறோம். 25 கிராம் மிளகுத்தூள், நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகு நல்லா உள்ளே போட்டுக்கணும் மீனில். இப்போ மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ மீனை நல்லா பிரட்டிக்கணும். இந்த மிளகா பொடி, மஞ்சள் தூள் எல்லாம் உள்ளே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மீனை புரட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை நல்லா நுணுக்கி வச்சு வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலையை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றி லைட்டாக பசஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த மசாலா லைட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா தடவியாச்சு. ஒரு 20 நிமிஷம் மீன் ஊறிடுச்சுன்னா நம்ம அடுத்து பொரிச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம போய் அடுப்பை ரெடி பண்ணுவோம். கொளுத்துக்கண்ணே, வச்சிடலாம். கல் வையா, தோசை கல் வையா. இந்த கறி கல் நல்லா காஞ்சிருச்சியா. மீன் எடுத்துட்டு வாங்க. கருத்தி நல்லா மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க தோசை கல்லில். நல்லா மீன் நல்லா ஓரளவுக்கு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. மீன் எல்லாமே ஒரு அரை வேக்காடு எடுத்தாலே போதும்.
மதுரை முரட்டு விருந்தில் ஊளி மீன் பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன செய்கிறோன்னு மட்டும் பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி செய்யறது வீட்டில் யாரும் செய்து பார்க்க வேண்டாம். முரட்டு விருந்தில் முரட்டு சமையல் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம மீனை பொரிச்சு முடிச்சிட்டோம். ஊளி மீனை அடுத்து கிரேவி பண்ண வேண்டியதுதான். அடுத்து போட்டு தாளிக்கணும். சோம்பு தேவைக்கான அளவுக்கு சோம்பு, இப்போ பச்சை மிளகாய் கிள்ளி போடுங்க. போடுங்க. வறுத்து சின்ன வெங்காயத்தை போடணும். போட்டுருவோம். நல்லா சகப்பாக வதங்க முடிக்க கிண்டணும். இப்போ வெட்டி வச்ச தக்காளியை உள்ளே போடுவாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் மட்டும் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவைக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஓரளவு நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்து மீனை போடணும். இதில் உள்ளே போட போகிறோம். மீனை உள்ளே போட்டாச்சு. நம்ம இதை கொதிக்க வேக விட வேண்டியதான். அது வரைக்கும் சட்டியை மூடி வச்சுருவோம். இப்போ ஊளி மீன் பிரட்டல் ரெடி. நம்ம இறக்க வேண்டியதுதான். சுவையான ஊளி மீன் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோம். நீ நம்ம மதுரை முரட்டு விருந்தில் பார்த்தீங்கன்னா ஊளி மீன் பிரட்டல் செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. மீனை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பொரிச்சதுக்கும் குழம்புல போட்டதுக்கும் செம்மையாக இருக்குங்க. நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாரம்பரியமான சமையலை பார்க்க மதுரா பிக்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.